ஐயா வணக்கம். எனது பூர்வீகம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். பூர்வீகம்னா நம்ம அடிப்படை, நம்ம பெற்றோருக்கும் முன்னோர்கள், அதுக்கு முன்னோர்கள், அவர்களை பற்றி நினைக்கணும், அவர்களை பற்றி பேசணும். அந்த பூர்வீக ஊரை பற்றி நம்ம நினைக்கணும். ஊருக்கு போகணும், எல்லாரும் ஊருக்கு வாங்க, பிறந்த ஊருக்கு அப்படின்னு நான் அங்கதான் இருந்தேன். அங்கதான் எல்லாம் வளர்ந்து பூரா அங்கதான் விவசாயம் பார்த்துதான் அங்கதான் விவசாயம் பார்த்து முன்னேறினதும் அங்கதான். நெல் போடுவோம், வாழை போடுவோம், கரும்பு போடுவோம். விவசாயம் நல்லா பார்த்தான். ஒரு போக்குவரத்துக்கு வேலை வந்துச்சு, அரசு போக்குவரத்துக்கு. அதுக்கு ஜாயின் ஆகி பல ஊர்களில் செங்கோட்டை, தேனி, மதுரை, அருப்புக்கோட்டை, சிவகாசி, சாத்தூர், எல்லா ஊர்லயும் தங்கி வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆயாச்சு. ஓய்வு பெற்று இப்போ ஆர்ஆர் நகர்ல, விருதுநகர் மாவட்டம் ஆர்ஆர் நகர்ல கொஞ்சம் இடம் வாங்கி கடை கட்டி வீடு கட்டி இருந்தாலும் நம்ம பூர்வீகம் ஊரை மறக்க முடியல. என்னால மறக்க முடியல, உங்களுக்கு எப்படியே தெரியல. எங்க அம்மாவை நான் தான் சாப்பாடு கொடுத்துட்டு அவளுக்கு சேலை துணி துவைக்கிறது, குளிக்க வைக்கிறது. அவள் சாப்பாடை மட்டும் வீட்டில் கொடுக்குவாங்க, சாப்பாடு கொடுப்பேன். மற்ற எல்லாமே அவங்க என்னென்ன ஒரு இது பண்ணாங்க, அதை பூரா நல்லா நான் தான் எல்லாமே பொறுப்பாக. நம்ம தாய் பூர்வீகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் பணிவிடை செய்வேன். பணிவிடை செஞ்சதும் இல்லாம ஊரை பத்தி, பிறந்த வீடு, அந்த வீடை போய் நான் ரொம்ப ஓட்டு வீடா இருக்கு உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஓட்டு வீடை கொஞ்சம் அது நினைவுபடுத்துற மாதிரி வீடை கட்டணும்னு ஒரு ஆசை. அது எப்படி கட்டணும்னா, சொந்த பந்தம், அதுல பிறந்தவங்க யாராரு, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அண்ணன் பிள்ளைங்க இருக்கு, பிள்ளைகளை வர சொல்லணும். என் தம்பி பிள்ளைங்க இருக்கு, தம்பி இருக்கா, அவங்கள வர சொல்லணும். என் தங்கச்சி இருக்கா, தங்கச்சி பிள்ளைகள்லாம் வர சொல்லணும். அவங்கள கையினால ஆளுக்கு ஒரு செங்கல் எடுத்து கொடுத்து அதை வாஷ் பண்ணி அவங்க எல்லாரும் வச்சு வாஷ் பண்ணி அந்த வீடை கட்டணும்னு ஒரு ஆசை. பூர்வீக வீடு இல்லையா, பூர்வீக வீடு நினைவுபடுத்தணும். அவங்களெல்லாம் அந்த பூர்வீகமா பிறந்தவங்களை பூரா நினைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு 2 பேர் பிள்ளைங்க, 1 பையன் 1 பொண்ணு. அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் முடிச்சு கொடுத்தாச்சு. இருந்தாலும் அவங்களையும் வர சொல்லி அதை பழக்கணும். பூர்வீகத்தை பத்தி நம்ம கத்து கொடுக்கணும், நினைவுபடுத்தணும். அதுதான் அந்த பூர்வீகம். நினைவுபடுத்தி அதை அந்த நினைவுபடுத்தி எல்லோருமே சொந்த பந்தங்கள்லாம் அரவணைச்சு அவங்க மனசுல குளிரும்படியா அது செஞ்சு இருந்து போகணும்னு சொல்லி எனக்கு மிக மிக கூடுன ஆசை. அதை ஏற்பாடு பண்ண போறேன். மையாசி மேல நான் அதை ஏற்பாடு பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதுக்கு பண்டு ஓரளவுக்கு தயார் பண்ணியாச்சு. அவங்களால முடிஞ்சது எவ்வளவு கொடுக்குறாங்களோ அது வேற விஷயம். இருந்தாலும் நம்ம துட்டை போட்டாவது அதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு, செய்ய போறேன். ஏன்னா பிறந்த வீடு இல்லையா, அந்த பிறந்த வீட்டில் நம்ம இருந்து நம்ம டெவலப் ஆகிடும். நோய் நொடிப்பு எதுவும் கிடையாது. பிறந்த பூர்வீக வீட்டில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு நோய் நொடிப்பே இருக்காது. அதனால அந்த வீட்டை நினைச்சு அந்த வீட்டில் போய் தண்ணி குடிச்சு சாப்பாடு சாப்பிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே போய்
போய் வந்தாச்சுன்னா நோய்கள் குணமாகுது. ஒரு முன்னோர்கள் சொன்ன ஒரு கருத்து. ஏன் உங்க கருத்து எப்படி தெரியல? நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கு எல்லாருமே வர சொல்லி உங்க பூர்வீக காலம், அப்பா இருக்காளோ, அம்மா இருக்காளோ, இல்லை பாட்டி எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட கொஞ்சம் எல்லாருமே சேர்ந்து உணவு சாப்பிட்ற மாதிரி ஒரு பரிமாறுங்க. அது நோய் நொடிவு இல்லாம போகும். அதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அது ஒரு அடையாளம். கேட்டீங்களா? சரி, அடுத்து பேசுங்க.